கரூரில் வெள்ளையணையில் தனியார் கல்லூரி பேருந்து மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 18 மாணவர்கள் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் வெள்ளையணையில் தனியார் கல்லூரி பேருந்து மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்து நடந்தது எப்படி என்பது குறித்து ரயில்வே காவல்துறையினர் ஒருபுறம் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 18 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் வெள்ளையணையில் தனியார் கல்லூரி பேருந்து மீது சரக்கு ரயில் மோதி விபத்து நேரிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், முதற்கட்ட விவரம் என்ன? 18 மாணவர்கள் மட்டும்தான் பேருந்துல இருந்தாங்களா? அனைவரும் பத்திரமா இருக்காங்களா? இப்ப ஆனந்தி, கரூர் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு முடித்து தங்கள் ஊரில் சென்று கொண்டிருக்கிறார். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே தாலியாப்பட்டி என்ற இடத்தில் சொல்ல போது அந்த பகுதியிலேயே கரூர் உள்ள தனியார் சிமெண்ட் ஆலைக்கு அந்த சிமெண்ட் மூலப்பொருட்களை ஏற்றிச் செல்வதற்கான ஒரு தனியான ஒரு டிராக் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த டிராக்கிலே அந்த பேருந்து சிக்கிக் கொண்டது. அதை எதிர்பாராத விதமாக அந்த சிமெண்ட் ஆலைக்கு ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் அந்த வாகனத்தில் மாணவர்கள் அந்த பேருந்து பக்கவாட்டில் மோதியது. இதிலே வாகனம் தூக்கிடப்பட்டது. இதிலே 18 மாணவர்கள் காயப்படுத்தியுள்ளனர். உடனடியாக அவர்களே தனியார் மட்ட ஆம்புலன்ஸ்களை மீட்கப்பட்டு அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த 18 மாணவர்கள் ஒரு மாணவர் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக முதல்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.